Welcome to Tamil Classes channel. Today 10th standard mathematics unit 1 relations and functions பார்க்கலாம். Relations and functionsல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா to find, define and determine Cartesian product of sets. செட்டில் இருக்கிற Cartesian product பற்றி தெரிஞ்சுப்போம். To define a relation as a subset of Cartesian product of sets. Relation as a subset Cartesian ப்ராடக்டில் இருக்கிற செட்ஸில் இருக்கிற சப்செட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் எ ஸ்பெஷல் ரிலேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். டு ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன் த்ரோ அண்ட் ஆரோ டயக்ராம், எ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், எ டேபிள், எ ரூல் ஆஃப் கிராஃப். எதெல்லாம் இந்த ஃபங்க்ஷனில் எதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆரோ டயக்ராம் எப்படி பண்ணுறது, செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எப்படி எழுதுறது, டேபிள் எப்படி பண்ணுறது, கிராஃப் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். டு கிளாசிஃபை ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன், மெனி டு ஒன், ஆன் டு, இன்டு அண்ட் பைஜெக்ஷன், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். டு ஸ்டடி காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் த்ரோ காம்போசிஷன் ஆஃப் ஆப்ரேஷன். காம்போசிஷன் ஆப்ரேஷன் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுப்போம்னா காம்பினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். டு அண்டர்ஸ்டாண்ட் தி கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர், குவாட்ரடிக், கியூபிக் அண்டு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ். கிராஃப்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். லீனியர் கிராஃப் எப்படியும், அப்புறம் குவாட்ரடிக், கியூபிக்கு, ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல செட்டுன்னா என்னென்னு பார்ப்போம். செட்டு அப்படின்றது வெல் டிஃபைன்டு ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ரிலேஷன்ஸ் அதிலிருந்து நம்ம இதில் சில டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் 9th ஸ்டாண்டர்டில் பற்றி இருக்கிறது தான் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செட்டோடைய அடுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா ரிலேஷன்ஸ், அதில் ஆர்டர்ட் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.2 ஆர்டர்ட் பேர்னா ஒன்றுமே கிடையாது, ரெண்டாக எடுத்து எழுதுறது தான் ஆர்டர்ட் பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10,3 அப்படின்றது 2 நம்பர்ஸ் இது இங்கே இருக்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு ஆடிட்டோரியமோ அல்லது தியேட்டருக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய சீட் இருக்கும், ஆனால் ரோ அண்ட் காலமாக பிரிச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ரோஸ் அண்டு காலம்ஸாக பிரிச்சுருப்பாங்க. அங்கே சீட் நம்பர் ஒன்றுத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த சீட் நம்பர் இங்கே போயிட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ரோ 3rd காலம் அப்படின்னாக்கா 3வது இருக்கிற சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 44 சீட் நம்பர் அப்படின்னா அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் வச்சு போட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதை தான் இப்படி நோட்டேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இருக்கிறது ரோவா இல்லை செகண்ட் இருக்கிறது காலம் அப்படின்ற மாதிரி, இல்லை ஃபஸ்ட்டு இருக்கிறது காலம் செகண்ட் இருக்கிறது ரோ, அதுதான் இப்படி ஆர்டர் பேராக சேர்த்து ஒன்றா சேர்த்து எழுதுறது. இப்போ 44ன்னு கொடுத்தா எப்படி ஒன்றாலும் நம்மளுக்கு சீட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். அந்த டவுட்டை தீர்க்கிறதுக்காக தான் 5,9 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம ஆர்டர் பேர்னு சொல்கிறோம். சச் ஏ நம்பர் பேர் இஸ் கால்டு அண்ட் ஆர்டர் பேர். அதாவது சச் ஏ நம்பர் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப் நம்பர்ஸ், திஸ் இஸ் ஸ்கில்ஃபுல்லி யூஸ்டு டு மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் ஆஃப் ரிலேஷனில் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெஃபினேஷன் பார்த்துட்டு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்குள்ளே போகிறோம். டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்ஸ், 2 செட்டு ஏவும் பியும் 2 நான் எம்டி செட்டாக இருக்குது, தென் தி செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் A, B such that செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படின்றது ஒரு செட்டிலேருந்து ஒரு எலமெண்ட்டோ இன்னொரு செட்டிலேருந்து இன்னொரு எலமெண்ட்டோ எடுத்து நான் ஆர்டர் பேராக எழுதுகிறேன் A, B அப்படின்னு. சச் தட் ஏஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. ஸ்மால் ஏ அப்படின்றது கேபிட்டல் ஏலேருந்து எடுக்கிறது, ஸ்மால் பி அப்படின்றது கேபிட்டல் பிலேருந்து எடுக்கிறது. ஓகேங்களா. இஸ் கால்டு தி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. இதை எப்படி சொல்லுவோம்னாக்கா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. செட் ஆஃப் ஆல் அப்படின்னும் போது அந்த பிராக்கெட் எழுதணும். இந்த மாதிரி எழுதிருந்தீங்கன்னாக்கா இதுக்கு ஆர்டர் பேர்ஸு. பட் இது நீங்கள் பிராக்கெட் போட்டு எழுதுறீங்க அப்படின்னாக்கா மொத்தமாக இது ஃபுல்லாக இது டிஸ்டிங் பேர்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்து எழுதுறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ A cross B அதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னாக்கா A cross B இந்த இப்படி தான் அவங்கள டினோட் பண்ணுறாங்க, டினோட்டட் பை A cross B.
Thus, A cross B equal to set of all A comma B such that A is belongs to capital A comma B is belongs to capital B அப்படின். For example, இங்க பார்க்கலாம் vegetables இருக்கு, இங்க fruits இருக்கு, இங்க vegetables 3 இருக்கு, fruits 4 இருக்கு. இங்க ஒண்ணா எடுத்து ரெண்டா சேர்த்து எடுத்துலாம். கேரட், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி அப்படின்னு எடுத்து எழுதலாம். நெக்ஸ்ட் பிரிஞ்சால், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரின்னு எடுத்து எழுதலாம். நெக்ஸ்ட் லேடிஸ் ஃபிங்கர், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரின்னு ஒன்றா எடுத்து சேர்த்து எழுதுறேன். அதான் கேரட் ஆப்பிள், கேரட் ஆரஞ்சு, கேரட் கிரேப்ஸு, கேரட் ஸ்ட்ராபெரி, பிரிஞ்சால் ஆப்பிள், பிரிஞ்சால் ஆரஞ்சு, பிரிஞ்சால் கிரேப்ஸு, பிரிஞ்சால் ஸ்ட்ராபெரி, லேடிஸ் ஃபிங்கர் ஆப்பிள், லேடிஸ் ஃபிங்கர் ஆரஞ்சு, லேடிஸ் ஃபிங்கர் கிரேப்ஸ், லேடிஸ் ஃபிங்கர் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்றா எடுத்து என்ன பண்ணுறது, சேர்த்து ஜோடியாக சேர்த்து எழுதுறது. நெக்ஸ்ட் நோட் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். நோட் A cross B is the set of all possible ordered pairs between the elements of A and B such that first coordinate as an element of A and second coordinate of as an element of B. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A cross Bல ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் வர எலமெண்ட் எல்லாமே A ஓட எலமெண்ட், செகண்ட் வர எலமெண்ட் எல்லாமே B ஓட எலமெண்ட்னு சொல்கிறாங்க. இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் B cross A is the set of all possible orders between the elements of A and B such that the first coordinate is an element of B and the second coordinate is element of A. அதாவது இப்போ நம்ம A cross B பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ B cross A அப்படின்னாக்கா இதில் ஃபர்ஸ்ட் வர எலமெண்ட் எல்லாமே B-ஆ இருக்கும், செகண்ட் வர எலமெண்ட் எல்லாமே A-வா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் A equal to B, அதாவது A equal to B, தென் A comma B equal to B comma A. அதாவது A-ஓட வேல்யூவும் B-ஓட வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா A comma B-ன்றதோ B comma A-ன்றதோ ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தி கார்ட்டீசியன் products is also referred as cross product. Cartesian product எப்படி ரெஃபர் பண்றாங்கன்னாக்கா cross product னு சொல்லுவாங்க. இது நம்ம கிராஸ்ல போடுறீங்களா, கிராஸ் சிம்பிள் தானே, அதனால இது நம்ம cross product னு சொல்றாங்க. ஓகேங்களா. நோட் இன் ஜெனரல் பொதுவாக A cross B not equal to B cross A, but n of A cross B equal to n of B cross A. அதாவது A cross Bயும் B cross Aவும் எப்பயுமே சேமாக இருக்காது, ரேர் கேஸ் தான். ஏவும் பியும் சேமாக இருந்தால் மட்டும்தான் A cross Bயும் B cross Aவும் சேமாக இருக்கும். அப்போ ஆனால் n of A cross Bயும் ஈக்குவல் டு n of B cross Aவும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. n of A cross Bனா A cross Bயில் இருக்கிற எலமெண்ட்ஸோடைய எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் A cross B. இங்கே n of B cross Aனா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் B cross A. நெக்ஸ்ட் A cross B ஈக்குவல் டு 5 if and only if A equal to 5 and B equal to 5. அதாவது A cross B ஓட வேல்யூ 5, அதாவது நான் எம்டியாக இருந்துச்சுன்னா அது A ஒன்று 5ஆக இருக்கலாம், A வந்து நான் எம்டியாக இருக்கலாம், அல்லது B வந்து எம்டியாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று எம்டியாக இருந்தாலே A cross B வந்து பையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஃப் n of A equal to P and n of B equal to Q அப்படின்னாக்கா n of A cross B equal to P இன்ட்டு Q அப்படின்னு வரும். அதாவது n of A cross B equal to n of A இன்ட்டு n of B அப்படின்னு எழுதலாம். அப்போ n of A n of B கொடுத்துருக்காங்க, அப்போ n of A cross B equal to P இன்ட்டு Q அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ரீகால் ஃபார் தி ஸ்டாண்டர்ட் இன்ஃபினிட்டி செட்ஸ். சில ரீகால் மட்டும் எழுத பார்த்தீங்களா, இந்த செட்ஸில் இருக்கிற இன்ஃபினிட்டி செட்ஸ், அதாவது நம்மளால் அதை வந்து சால்வ் பண்ணவே முடியாது, போயிட்டே இருக்கும் எக்ஸெட்ரா. நேச்சுரல் நம்பர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதான் n is equal to 1 2 3 எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை எப்படி டினோட் பண்ணலாம்னா கேபிட்டல் N. ஹோல் நம்பர்ஸ் டபிள்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 1 2 3 எக்ஸெட்ரான், டபிள்யூ அதை ரொட்டேட் பண்ணுறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இன்டீஜர்ஸ் அதாவது குறைஞ்சி ரொம்ப மிக கம்மியான வேல்யூலேருந்து -2 -1 0 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதாவது இங்கேருந்து வந்துகிட்டே இருக்கும், எங்கேருந்து வந்ததும் தெரியாது, எங்கே போதும்னு தெரியாது. அது இன்டீஜர்ஸ். அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பர்ஸ். கியூ ரேஷனல் நம்பர் அப்படின்றது ஒரு டிவைடடாக தான் இருக்கும் எப்பயுமே. அப்போ P/Qன்ற ஃபார்மேட்டில் இருக்கிறது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ், அதை கேபிட்டல் Qன்னு டினோட் பண்ணுவோம். P/Q such that P, Q belongs to Z. Zல இருக்கும் Qன்றது. Pயும் Qவும் எதில் இருக்கும் அப்படின்னாக்கா இன்டீஜர்ஸில் இருக்கும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ இங்கே Q அப்படின்றது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இங்கே 0 வந்துச்சுனாக்கா இன்ஃபினிட்டியாக மாறிடும். நெக்ஸ்ட் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னும் போது R ஈக்குவல் டு Q யூனியன் ஆஃப் Q டேஷ். அதாவது இதில் என்ன சேர்ந்துருக்கும்னாக்கா
கியூவும் இருக்கும், யூனியன் ஆஃப் கியூ டேஷ் நேஷனல் நம்பர்ஸும் இருக்கும், irrational நம்பர்ஸும் இருக்கும். வேர் கியூ டேஷ் இஸ் தி செட் ஆஃப் ஆல் irrational நம்பர்ஸ். கியூ டேஷ்ன்றது என்னன்னு சொல்றாங்கன்னா செட் ஆஃப் ஆல் irrational நம்பர். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 4ல் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். தி செட் ஆஃப் all points in Cartesian plane can be viewed as the set of all ordered pairs x comma y, where x comma y are real numbers. In fact, r cross r is the set of all points which we the Cartesian plane. அதாவது நம்ம கார்டீசியன் பிளேனில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய்ன்னு இங்கே ரொட்டேட் பண்ணுறோன்னு வைங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ், அந்த கோஆர்டினேட் ஆக்சிஸில் போடுறோம்னா அது வந்து என்ன ஆகும்னா ஆர் கிராஸ் ஆரை ஒரு கார்டீசியன் பிளேனாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பிளேனாக மாற்றும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.